இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமானம் மூலமாக டெல்லி சென்றடைந்தார். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், எம்பி ரவிக்குமார் உட்பட பல்வேறு முக்கிய தமிழ்நாடு எம்பிக்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து இந்தியா கூட்டணி கட்சி ஆலோசனையில் பங்கேற்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். புறப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்ற எந்தெந்த கட்சியுடைய எம்பிக்களை சந்தித்து பேசினாரு, அவங்களுடைய ஆலோசனை எதுவாக இருந்திருக்க கூடும் சுசித்ரா? அவர்களுடைய மிக முக்கியமாக இன்று காலையிலிருந்து குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகிய 2 பேருமே தமிழ்நாடு இல்லத்திற்கு நேரடியாக வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளார்கள். அவர் மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் டி ராஜாவும் நேரடியாகவே வந்து மரியாதை நிமித்தமாக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் கூட்டத்தில் விசிகாவும் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு ஆலோசனைகள் என்பது இன்று மதியம் முதல் நடைபெற்று வந்தாலும் இந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்திற்கு பிறகு அவர் காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை தனியாக சந்தித்து பேச உள்ளார் எனவும் அதற்கான ஒரு நேரமானது ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கேயுடைய இல்லத்திலேயே அங்கிருந்து சென்னை கிளம்புவதற்கு முன்னதாக அந்த ஆலோசனை என்பது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான அந்த ஒரு ஆலோசனை என்பது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக இது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. அவர்கள் தவிர அகிலேஷ் யாதவை சந்திப்பதற்கான ஒரு தனியாக சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக ஒரு 28 கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் அதில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்க வேண்டும். பல்வேறு அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது, இந்தியா கூட்டணியுடைய முக்கிய முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் அனைத்து தலைவர்களுமே முன்வைக்க இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதிகபட்ச ஒரு தொகுதிகளை பெற்ற ஒரு கட்சி என்ற ஒரு கூட்டணியின் என்ற அடிப்படையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோருக்கான அந்த ஒரு கருத்துக்கள் முன்வைப்பது என்பது மிக அதிகமாகவே இருக்கும் எனவும் எதிர்பார்க்கிறோம். ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இவர்கள் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய முடிவுகள் என்பது இன்றைய கூட்டத்தில் எவ்வளவு எடுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்குள் அவர்களுக்கான அந்த ஒரு நடவடிக்கைகள் என்பது மிக முக்கியமாக ஒன்று குடியரசுத் தலைவரை நேரில் சந்திப்பது, இரண்டாவது தேர்தல் ஆணையர்களை சந்தித்து இந்த தேர்தல் தரவுகள் தொடர்பான பதிவேற்றம் தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர்களும் தற்போது தொடர்ச்சியாக வகுத்து வைத்துள்ளார்கள். தேவா, தற்போது இந்தியா கூட்டணி முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இன்று காலை முதல் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கின்றனர். சுசித்ரா, இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கடிதம் கிடைத்து விட்டது. இந்த கூட்டணி தொடங்கும் போது, இந்தியா கூட்டணி ஆலோசனை தொடங்கும் போது இவங்க ஆதரவு கோரி குடியரசுத் தலைவர்கிட்ட உரிமை கோர இருக்காங்க. ஸோ இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இன்னும் இருக்கிறதா, அல்லது வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கா? தேவா, அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் அவ்வளவு மெஜாரிட்டி தேவையான இடங்கள் என்பது தற்பொழுது வரையிலும் இந்தியா கூட்டணிக்கு இல்லை. அதன் அடிப்படையில் அவர்களால் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை என்பது கோர இயலாது. ஏனெனில் அதிகாரப்பூர்வமாக அதாவது தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் ஆகிய 2 கட்சிகளுடைய ஆதரவு என்பது இந்தியா கூட்டணிக்குமே மிக முக்கியமாக, அதாவது ஆட்சி அமைக்க போவதாக இருந்தால் இந்த கட்சிகளுடைய ஆதரவு என்பது மிகவும் குரூஷியலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த 2 கட்சிகளுமே வெளிப்படையாக பாஜகவிற்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்ட கட்சி எம்பிக்கள், வெற்றி பெற்ற எம்பிக்கள் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தை பாஜகவிற்கு
பாஜகவிற்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டுதான் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், பிரதமர் உட்பட அனைவருமே தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று திரௌபதி முர்முவிடம் தங்களுடைய அந்த ஆதரவை, அதாவது அரசு அமைப்பதற்கான அந்த ஒரு உரிமையை கோர இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பக்கம் அந்த பக்கம் என இரண்டு பக்கங்களிலும் அவர்களால் ஆதரவுகளை வழங்க முடியாது. அவ்வாறு வழியில் அது சட்டப்படி விதிமுறை மீறல் என்ற ஒரு இக்கட்டான சூழலில் கொண்டு போய்விடும். தற்பொழுது உள்ள சூழலில் இவர்களுக்கான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஆனால் அடுத்த கட்டமாக ஒரு எதிர்க்கட்சியாக அவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள், அடுத்த ஓராண்டுகளில் இந்த கூட்டணியானது, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீடிக்குமா, அல்லது நிதிஷ், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களுடைய கோரிக்கைகளுக்கு பாஜக செவிசாய்க்காமல் போனால் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்தியா கூட்டணியுடைய மூத்த தலைவர்கள், மிக முக்கியமாக ஜெயராம் ரமேஷை ஏற்கனவே எழுப்பியிருந்தார். அதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தேவா, உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் ஆகிய இருவருடைய ஆலோசனை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பிற கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளலாம், ஆட்சி அமைப்பதற்கு நாமும் முயற்சிப்போம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு இடம் அளிக்காத வகையில் தற்போது உடனடியாக பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து அவர்கள் தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய முதல் நகர்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியிடமிருந்து ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அடுத்ததாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்கள். இது வழக்கமாக பாஜக கையாளக்கூடிய அணுகுமுறையா? வழக்கமாக அவர்கள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி தான் கடந்த 2 ஆண்டுகள் அமைச்சிருக்காங்க, 2014 2019. அப்படி இருக்கும்போது இவ்வளவு வேகமாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கான நோக்கம் என்ன? நிச்சயமாக இந்த மக்களவை தேர்தல், 18வது மக்களவைக்கான அந்த தேர்தல் அப்படின்றத பார்க்கிறோம்னா நிச்சயமாக ஒரு பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதாவது பாஜகவிற்கான அந்த 240 தொகுதிகள் ஒரு புறம் இருந்தாலும் மீதமுள்ள அந்த பெரும்பான்மையாக இருக்கட்டும், மற்றமுள்ள தொகுதிகள் அனைத்திலுமே பெரும்பான்மை வகிப்பது என்பது பிராந்திய கட்சிகள், அந்தந்த மாநிலங்களில் மிகவும் முக்கிய பங்காற்றிய கட்சிகள் தான் பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் செய்ய முடியாது என்ற ஒரு கட்டத்தில் தான் தற்பொழுது பாஜக இருக்கிறது. 2014 மற்றும் 19 தேர்தலுடைய அந்த முடிவுகள் என்பது வேறு விதமாக, மிக முக்கியமாக பாஜகவிற்கு மிகவும் பலம் வழங்கும் விதமாகத்தான் அந்த முடிவுகள் இருந்தால், தற்பொழுதைய முடிவு என்பது அவ்வாறு இல்லை. ஒரு மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி என்ற ஒரு இடத்தில் பாஜக இல்லை. அதுவே அவர்களுக்கு ஒரு சற்று இக்கட்டான சூழலை வழங்கியுள்ளது அப்படின்றத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த பிராந்திய கட்சிகளுக்குமான கோரிக்கை என்ன, மாநிலங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை இவர்களால் வழங்க முடியுமா, முழுமையாக செயல்படுத்த முடியுமா, திட்டங்களையும் நலத்திட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்க முடியுமா, எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து மாநிலங்களுக்கு, பல்வேறு மாநிலங்களிலிருந்து பீகார், ஆந்திரா, மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து முன்வைக்கப்படும் அந்த நிதி உதவிகளை மத்திய அரசால் வழங்க முடியுமா, பாஜகவினுடைய தலைமையிலான கூட்டணி அமையும் பட்சத்தில் அதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோமா என்ற பல்வேறு கேள்விகளையும் ஆலோசித்துதான் அவர்கள் இந்த ஒரு கூட்டணிக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். மேலும் இன்னொரு கருத்து என்னவென்றால், மிக முக்கியமாக, அதாவது கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு கருத்தில் பாஜகவானது மிகவும் திட்டவட்டமாகவே இருந்தது. தங்களுடைய எண்கள் குறைந்தாலும் தங்கள் கூட்டணியிலிருந்து யாரையும் வெளியே விட்டுவிடக்கூடாது, ஆட்சியை நிச்சயமாக 3வது முறையாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை தான் அவர்கள் திட்டவட்டமாகவே இருந்தார்கள். அந்த ஒரு முயற்சி தான் தற்பொழுது உடனடியாக நீங்கள் கூறியது போல காலதாமதத்தை செய்யாமல் உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமையை கோருவதற்கு அதுதான் முழு முதற் காரணம். அதற்காகத்தான் அவர்கள் பிராந்திய கட்சிகளுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு சம் எக்ஸ்டென்ட் அளவிற்கு பாஜகவானது தற்பொழுதைய நிலையில் தயாராக இருக்கிறது, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். தேவா.